அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்த கவின் என்ற பொறியாளர் கடந்த 9 தினங்களுக்கு முன்பு பட்டப்பகலில் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவர் இன்று வரையிலும் பட்டியல் பிரிவில் உள்ள தேவேந்திரோல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சுபாசினி என்ற சித்தா மருத்துவரோடு +1 +2 படிக்கக்கூடிய காலத்திலிருந்து நட்பில் இருந்து வந்துள்ளார். அவர் பிற்பட்டோர் பட்டியல் இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். இவர்கள் இருவரும் ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளாக நட்பில் இருந்து வந்துள்ளார்கள். இந்த நட்பு பற்றி 2 வீட்டாருக்கும் நன்கு தெரியும். அந்த பெண் தனது 27 வயதை கடந்த பிறகும் கூட அவர் திருமணம் செய்யாமல் இருந்த பொழுதே அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண் கவினைத்தான் விரும்புகிறார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் கவினுக்கு சுபாசினியை திருமணம் செய்து கொடுத்ததற்கு பதிலாக இன்று அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை முதலில் நாங்கள் தான் கண்டித்தோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முற்போக்கு எண்ணம் கொண்ட அனைவரும், சமத்துவ எண்ணம் கொண்ட அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள். இது ஏதோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. 2011 16 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதே போன்று பல சம்பவங்கள், அதாவது இந்த சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்களை அவருடைய குடும்பத்தார் அல்லது உற்றார் உறவினர் அல்லது தங்களுடைய சாதி அல்லது மதத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யக்கூடிய இந்த சம்பவங்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு இது குறித்து சட்டமன்றத்தில் நான் தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதை தடுப்பதற்கு பிரத்யேகமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் எழுப்பி பேசிய போது அன்றைய முதலமைச்சராக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருந்த மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கு அவர் ஏளனமாக பதில் சொன்னார். அன்றே இதனுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து இதுபோல இளைஞர்கள், பெண்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுவதால் தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றியிருந்தால் இன்று அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டு அவைகளெல்லாம் தடுத்திருக்க முடியும். இப்பொழுது திருமணம் கடந்த காலங்களில் திருமணம் செய்து அல்லது வீட்டை விட்டு போனவர்களை தேடி பிடித்து கொலை செய்யக்கூடிய நிலை மாறி இப்பொழுது அவர்கள் 2 பேரும் திருமணத்துக்கு கூட செல்லவில்லை. கவினும் சுபாசினியும் திருமணத்துக்கு கூட செல்லவில்லை. அவர்கள் நட்போடுதான் இருந்திருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளலாமா இல்லையா, அதுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கிறார்கள் இல்லை என்ற அந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையிலேயே படுகொலை செய்ய எப்படி ஒரு குழந்தை சிசு கொலையோ அதுபோல அதைவிட கொடுமையாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது. இது இப்பொழுது
தமிழ்நாட்டையும் தாண்டி அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக கொலைகளே கூடாது என்று இருக்கின்ற பொழுது இதுபோல 18 வயது நிரம்பியர்கள், 21 வயது நிரம்பியர்கள், திருமணத்துக்கான வயது ஆனவுடன் ஆண்கள் 25 அல்லது பெண்கள் 18 வயதுக்கு நிரம்பியவர்கள் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான உரிமை இருக்கின்ற பொழுது, ஒருவேளை அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் பிள்ளையை பெற்றோம், படிக்க வைத்தோம், வேலை வாங்கி கொடுத்தோம் என்ற உணர்விலே அவர்கள் இந்த விஷயத்தை அணுகி தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லுகின்ற பொழுது அவர்களை ஒழித்து கட்டுவது என்ற நிலைக்கு வருவது இது ஒரு நாகரிகமான சமுதாயத்தினுடைய அடையாளமாக கருத இயலாது. இருக்கும் தமிழ்நாடு பிற மாநில காட்டிலும் பல்வேறு முக்கியமான முன்போக்கு கருத்துக்களை பேசுகிறோம். திராவிடம் பேசுகிறோம். இன்னும் சொல்ல போனால் 1967களில் மிக பிரபல்யமாக பேசப்பட்டது கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம். இதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரே முத்திரை பதித்த விளம்பரம் என்று சொன்னால் அது கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம். இதுதான் மிக முக்கியமான. அப்போ ஒரு அரசு, ஒரு கட்சி, பல தாங்களே இந்த நாட்டில் கலப்பு திருமணம் செய்யப்பட வேண்டும், அந்த திருமணங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய சுயமரியாதை திருமணங்களாக நடத்தி வைத்து இளைஞர்கள் மத்தியில் அந்த கருத்தை விதைத்துவிட்டு அது பயிராகின்ற பொழுது, அது விளைச்சலுக்கு வருகின்ற பொழுது அதை வேரோடு புடுங்கி இருந்தால் எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்னைக்கு அறிந்து அறியாமலோ திராவிட சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் அந்த சிந்தனையை வளர்த்தீர்கள். இன்னைக்கு அது கலப்பு திருமணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை நீங்க பாதுகாக்கணும். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய 505 தேர்தல் அறிக்கையில ஒன்று கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நீங்க இந்த காலகட்ட வரையிலும் நீங்க கலப்பு திருமணத்தை நீங்கள் ஆதரித்து உங்களுடைய கொள்கையா வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த கலப்பு திருமணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகின்ற பொழுது, உள்ளிருந்தே ஆபத்து வருகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கும் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதுவும் குறிப்பா அரசு என்பதை தாண்டி திமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் நாங்கள் தான் சமூக நீதிக்காக நிற்கக்கூடிய கட்சி என்று பேசக்கூடிய கட்சி. இதுல ஆச்சரியம், எல்லாவற்றுக்கும் கட்டணம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இங்க சென்னையிலிருந்தே அவர் திமுகவினுடைய சார்பாக, ஆட்சி வேறு, திமுக கட்சி இருக்கு, திமுக கட்சியின் சார்பாக அதை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர் கண்டிக்கல. பாரதிய ஜனதா கட்சி அது கண்டிக்கல. இதெல்லாம் என்ன நியாயம்? ஏன் இந்த பாகுபாடு? இதுபோல ஒரு மிக முக்கியமாக குறிப்பாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், இன்னும் பட்டியல் பிரிவிலே நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது கை கொடுக்காமல், அவர்கள் பக்கம் நிற்காமல் நீங்கள் மௌனம் சாதிப்பது என்பது மீண்டும் அந்த கௌரவ கொலைகளுக்கு மறைமுகமான ஆதரவு என்று எடுத்துக் கொள்வதா, இல்லை நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா, அல்லது உங்களை இந்த மக்களை தேர்தல் நேரத்திலே முற்போக்கு பேசிவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு பிற்போக்குத்தனமாக நடந்து கொள்வது என்ற எண்ணத்துக்கு போய்விடுகிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா? இதுக்கு அது அவர்கள் தான் பதில் சொல்லணும். எனவே இது மொத்தத்தில் இது தமிழ்நாட்டில் இந்த ட்ரெண்ட் மிக அதிகமாயிட்டு இருக்குது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் படிக்காம இருந்தாங்க, இன்று நீங்களே உயர்கல்வி கொடுக்குறீங்க. எல்லாம் இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பேசிக் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் தாண்டி கல்லூரி எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் போறோம். பெரும்பாலானவர்கள் தொழிற்கல்வி பயிர்கிறார்கள். பயின்ற பிறகு தொழில்நுட்ப ஐடி ஃபீல்டில் மாநிலத்தை தாண்டி பம்பாய் போகிறாங்க, கல்கத்தா இருக்கிறாங்க, டெல்லியில் வேலை செய்கிறார்கள். அங்கே பணிபுரிகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தேவையான துணையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை எப்படி தடுப்பீங்க? சரி, இதை கொள்றீங்க. திடீரென்று பார்த்தால் திடீர்னு ஜப்பான் பெண்ணோடு திருமணம் என்று நாங்கள் ஜப்பான் போடுறீங்க, கொரியா பெண்ணோடு திருமணம் போடுறீங்க, அமெரிக்கா பெண்ணோடு திருமணம் போடுறீங்க, அதையும் கொள்வீங்களா? அப்ப இது என்ன பார்வை உங்களுக்கு? இதெல்லாம் வருதில்ல. அந்த பெண் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைங்கிறீங்க, அந்த பெண்ணுங்கிறீங்க, வேற நாட்டுடைய பெண்ணுன்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி பேசுறீங்க, தமிழ் பண்பாடு, தமிழ் இனம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில்
அந்த பூர்வீக குடி மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான சொல்லப்போன தமிழ் மண் அவர்களுக்கு சொந்தமான மண். இந்த மண்ணுடைய குழந்தைகள் அவர்கள் படித்து மேலே வந்த பிறகு இவங்க கட்டாயப்படுத்தி பண்ணல. இதே சப்போஸ் இந்த கவின் அந்த பெண்ணை ஏமாத்தி இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன சொல்லும் பாருங்க, படிச்சுட்டு இவங்க காதலிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லுவீங்கல்ல. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஏமாற்றம் செய்யாமல் உண்மையாக நின்று இன்னும் 6 மாதம் கழிச்சு நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒரு பொறுமை காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞனை கொலை செய்வது இந்த இடத்துல நியாயம். இது நான் அவனுடைய சகோதரன் சுர்ஜித்தை மட்டும் கொலை செய்ததாக நாங்கள் கருதவில்லை. அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதிகார கும்பல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனி ஒரு ஆமா, அவன் தனி நபராக கிடையாது என்று சொன்னால் இன்னும் சொல்றேன். அதாவது திவ்யா இளவரசன் மேட்டர்லையும் கூட அவங்க பெற்றோர்கள் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு வந்துட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிற ஊருக்காரன் 4-10 பேர் இது உனக்கு வேணா இல்லாம என்னுடைய எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி என்னங்க அக்யூஸ் பண்றது. அதாவது அவ மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய கும்பல் பின்பலமா இருக்குது. நான் அக்யூஸ் பண்றேன். நான் எனக்கு சந்தேகம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பையன் ஒருத்தனால ஒரு ஆளை கொலை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அவன் பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க, மைண்டை மாத்தி இருக்கிறாங்க, பல விஷயங்கள் நடக்குது. அதனால இது இதனுடைய பல பரிமாணங்களையும் தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்யணும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து குறிப்பாக தென் தமிழகத்தை மையமாக வைத்து இது இப்பொழுது அதிகமாக, முதல்ல வடக்கு தமிழகத்தில் தான் இது அதிகமாக இருந்தது. இப்பொழுது தென் தமிழகத்துக்கும் ஏற்கனவே தென் தமிழகத்தில் 2021 இப்போ இதுவரையிலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், தேவேந்திர இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து நான் இங்கேயே பல பிரஸ் மீட் நடத்திக்கிறேன். இப்பொழுது இது கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், சாதி மாறு திருமணம் செய்யக்கூடிய அந்த நிலை என்று அதுக்கு பல பேர் கொடுத்துக்கலாம். இதுபோல தாங்களாக முன் இளைஞர்கள், இது 27 வயது நிரம்பிய 2 பேரும் 18 வயசு அல்ல, 27 வயது நிரம்பிய ஒரு ஆணும் பெண்ணும் கூட தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து முடிவு செய்வதற்கு உண்டான முடியாமல் அவர் கொலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. எனவே இது தமிழ்நாடு அரசு இது பல வழிகளிலும் இதுக்கு தடுக்கணும். முதல்ல சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள், சாலைகள், சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா அறவே அகற்றணும். பள்ளிகளுடைய பெயர், கல்லூரிகளுடைய பெயர், பல்கலைக்கழகங்களுடைய பெயர் எதுவுமே சாதியினுடைய பெயரால கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. முதல்ல அதை செய்யணும். ரெண்டாவது, இப்பொழுது இந்த மாதிரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த, தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடிய, கொலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதுல முக்கியமா இந்த அவசர சட்டத்தில் இந்த மாதிரி இளைஞர்கள், அதாவது பெண்கள் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய பெற்றோர்களை, உற்றார் உறவினர்களையும் முதல் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும். இல்ல, நோ, முதல்ல இந்த மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய வகையில் அவசர சட்டம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இந்த சாதி வெறியே ஒழித்து கட்டுவதற்காக நான் இந்த மாதிரி சாதி ரீதியாக சிலைகளை வைக்கிறது, நடுரோடு சிலை வைக்கிறது அனுமதிக்கிறது, ஒரு சில தலைவர்களுக்கு மட்டுமே போய் அவங்க செத்து போனா அவங்க இருந்தா அதுக்கு போய் புகழாஞ்சலி சேர்த்துறது, குரு பூஜை நடத்துறது, இதெல்லாம் தான் சாதி கொம்பு சீவி விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதியும் உயர்ந்த சாதி இல்லை, எந்த சாதியும் தாழ்ந்த சாதி இல்லை. அவர்கள் கல்வி அறிவின் காரணமாக அவர்கள் பின்தங்கி இருக்கலாமே தவிர யாரும் தாழ்ந்த சாதி இல்லை, உயர்ந்த சாதி கிடையாது. எனவே முதல்ல இப்பொழுது இந்த மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய வகையில் உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த அவசர சட்டத்தில் முக்கியமா அந்த மாதிரி வரக்கூடியவர்கள், அந்த திருமணம் செய்து கொள்ள வரக்கூடியவர்களுக்கு முதல்ல பாதுகாப்பளிக்கணும், அவங்களுக்கு உத்தரவாதமான வேலை வாய்ப்பை வழங்கணும், அந்த குற்றவாளிகளாக அவங்க பெற்றோர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அச்சத்தை அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்த சாதிகளுக்கும் உருவாக்கும். அது எந்த சாதியா இருந்தாலும் சரி, அது எந்த சாதியிலிருந்து நடந்தாலும் சரி, இது ஒட்டுமொத்தத்தில்
அவங்க தங்களுடைய வீட்டு போறாங்கன்னா சந்தோஷம், அந்தப்பா நீ எனக்கு விருப்பம் இல்லை, நீ போய்க்குன்னு அனுப்பணும். அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். மேலும் வந்து இந்த மாதிரி இந்த சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், அது பேசக்கூடியது, இதையே வந்து கொலை செய்யக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்களை கண்டிக்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் காலை 11 மணி அளவில் வந்து எனது தலைமையில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளாக தமிழ்நாட்டுடைய அனைத்து ஒன்றியங்களிலும், அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நான் நடத்த போகிறேன், அதன் பிறகு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அதே போல ஒவ்வொரு பகுதிகளாக கிராம அளவில் ஒன்றிய அளவிலும் வந்து நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கொலைகள் செய்வது எந்த காரணத்துக்கு எந்த தீர்வாகாது, அதுவும் பெற்ற குழந்தைகளை கொலை செய்வது என்பது ஏற்புடையதாகாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் இதை வந்து ஒரு கொள்கையாக கொண்டு நாட்டில் வந்து சமத்துவத்தை உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனி மனித உணர்வுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் தொடர்ந்து இந்த நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணி மூலமாகவும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறோம். முதற்கட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திருச்சியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம். இல்ல, அவர் வந்து இன்னும் ஒரு அறிக்கை அவரே அவருடைய ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காரு, அவர் வந்து என்ன உடல்நலம் விசாரித்தாருன்னு போட்டிருக்காரு. அச்சா, அவர் வந்து தன்னுடைய பதிவில் அவருடைய உடல்நலம் விசாரித்தாருன்னு போட்டிருக்காரு. இவர்கள் தான் வெளியே வந்து நாங்கள் வந்து கௌரவ பார்த்தோம்னு சொல்றாங்க. அதனால முரண்பாடு. முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை ஆபீஸா கண்டிச்சு அவர் வந்து இதுக்காக வந்து எல்லாம் ஆதரவு, எல்லாருடைய ஆதரவும் தேடக்கூடிய நிலைமையில் இருந்தால் போய் பார்க்கிற சந்தேகம் இல்லை. எந்த சிபிசி அதுலயே பல கான்ட்ரவர்சி இருக்குங்க. ஏன்னா சிபிசிடி தலைமை தாங்கக்கூடியவர்களே அந்த சூரத்தினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு சந்தேகம் உள்ளது. அதனால அதுலயே வந்து பல இன்னும் கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. அதனால வந்து சிபிசிடினால் இது வந்து தீர்வு தராது. ஏன்னா இன்று வந்து பெருசா பேசக்கூடியது நாளை வந்து நீர்த்து போதுங்க. இதே இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையில 17 பேருக்கு வந்து குண்டாசு போட்டுன்னு பெருசா காட்டினாங்க, அதுக்கு ரத்து பண்றாங்க. இது வந்து அவசர கோலத்துல அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பை தடுப்பதற்காக இது தீர்வாக. நான் சொல்றது ரூட் காசை கண்டுபிடிக்கணும். ஏன் வந்து இந்த நாட்டில் இவங்களுடைய நீங்க தானே கலப்பத்திரப்படத்துக்கு தங்கப்பத்திரம் கொடுத்தீங்க, நீங்க தானே தமிழ்நாட்டில் இது பேசுனீங்க. எதுவும் பேசாத அண்டை மாநிலம் கேரளாவில் 20% பேர் வந்து திருமணம் செய்த கலப்பத்திரம் நடக்குது. பஞ்சாபில் 40% நடக்குது, ஹரியானாவில் 60% நடக்குது, நார்த் ஈஸ்ட்ல 80% நடக்குது. ஆனா முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில், பெரியாரிசம் பேசக்கூடிய தமிழ்நாட்டில், அண்ணாயிசம் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் 2-3% தான் கலப்பத்திரம் நடக்குது. அந்த 2-3 நடக்கக்கூடிய சதவீதத்தை அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் கொலை நடக்குது. அப்ப இது வந்து உங்களுடைய கொள்கையை கொலை செய்யற மாதிரி நீங்க கருத வேண்டாமா? திராவிட கொள்கையை கொலை செய்யறதா தான் நான் அர்த்தம் எடுத்துக்கணும். உங்களுடைய பேச்சை கெடுத்து உங்களுடைய தாக்கம் தான் இது நடக்குது. ஏன் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது? அதனால வந்து இது நீங்க ஒண்ணு போட்டு போயிருவீங்களா? அப்ப வந்து சட்டி சுட்டுதாடா கை விட்டுதாடான்னு போயிருவீங்களா நீங்க? அதனால இதுக்கு முழு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது வந்து திமுக தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதனால வந்து உடனடியாக அவசர சட்டத்தை கொண்டு வரணும். அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நாங்கள் வரவேற்பு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அவரை போய் பார்ப்பதற்கு உண்டான சூழல் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல டாக்டர் ஷாம் பேசும்பொழுது புதிய தமிழகம் வந்து கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்காது, கலப்பு திருமணம் வந்து சாதி ஒட்டுக்கான ஒரு கருவியாகவும் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறாரு. ஆனா நீங்க இப்போ சாதி மறுப்பு திருமணத்துக்கு பாதுகாப்பு ஒரு சட்டம் ஏற்றணும். அதாவது நானே கலப்பு திருமணம் பண்ணிக்கிறேன், ஷாம் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாரு, எங்க டாக்டர் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக சில விஷயம் கொள்கை, அதாவது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வயது முதியோர் திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆச்சுங்களா, அது கொள்கை. பொதுவாக வந்து ஒரு திருமணம்ங்கிறது வந்து எல்லோருடைய ஒத்துழைப்போடு நடந்தால் நல்லா இருக்குங்கிறது. அதுபோக வந்து நாங்க சொல்ல வந்ததுன்னா படிக்கிற காலத்தில் பள்ளி படிப்பு வந்து காதலில் விழுந்து படிப்பை தொலைத்துக் கொள்ளாது. இதுதான் வந்து என்னுடைய அட்வைஸ். இன்னைக்கு அதான் அட்வைஸ் பண்றேன்.
ஆச்சா அதுதான். ஆனா அதே சமயத்துல நீ ஒரு ஐஏஎஸ் இருந்து ஐஏஎஸ் ரெண்டு ஐபிஎஸ் படிக்கிற பெண்கள் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா கொண்டுறாங்களா? 2 ஐஏஎஸ் கொள்றாங்களா? ஆக முடியும். அப்ப வந்து உங்களுக்கு என்ன வர்க்க வேறுபாடுகள் உங்களை வந்து தடுக்கு ஆச்சுங்களா? நாங்க என்ன அட்வைஸ் பண்றோம், நாங்க வந்து பொதுவாக நாம் இந்த சமுதாயம் அதான் சொல்றேன், எல்லாருக்குமான சமூகமா இருக்கணும்க்கா தான் வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்றேன். அவர் ஒன்னும் தப்பா ஒன்னும் பேசல. அதாவது பொதுவாக நம்முடைய கவனம் படிக்கிற காலத்தில், பள்ளி படிப்பு அல்லது கல்லூரி படிக்கின்ற காலத்தில் நாம் படிப்பில் தான் கவனம் செலுத்த வேண்டும். நாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்குத்தான் கவனம் செலுத்த வேண்டும். அந்த காலகட்டத்தில் என்ன திவ்யா இளவரசன் மேட்டர் என்ன படிக்கிற காலத்திலே போனாங்க, என்ன சொல்ல வந்து அக்யூஸ் பண்ணாங்க கடந்த காலங்கள்ல ஆச்சுங்களா? இவன் வந்து பேண்ட் போட்டு வர்றாங்க ஆச்சுங்களா, கண்ணாடி போட்டு வர்றான், இவன் நம்பி என்னுடைய பொண்ணு எப்படி. சோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடாதுக்காக நீ வாழ்க்கையில ஸ்டெபிலைஸ் பண்ண. நான் இன்னும் மேல போய் சொல்லிக்கிறேன். நீ வந்து செங்கல் சூளையினுடைய தொழிலாளியாக இருந்து கொண்டு செங்கல் முதலாளியுடைய பெண்ணை காதலிக்காத. நீ செங்கல் சூளை முதலாளியா மாறிடு. உங்ககிட்ட ஒரு வேலைக்கு வந்தா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வேற பொண்ணு வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி நீ ஒரு புரட்சி பண்ற அப்படிங்கிறது நாங்க எல்லாம் அப்படியெல்லாம் பேசுறோம். ஆச்சா, அது வேறு. அது வந்து ஒரு சமூகத்தில் வந்து பொறுப்போடு எல்லா சமுதாயத்துக்காக வந்து நாங்க நிற்கிறோம் ஆச்சுங்களா. ஆனால் இது வந்து நாங்க எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஆண் சொல்றான். ஒரு 1 லட்சம், நான் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு பெண் சொல்லுது. 2 பேரும் அவர்களாக சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு உரிமை உண்டா இல்லையா? இந்திய அரசியல் சட்டம் உரிமை உண்டா இல்லையா? அந்த அடிப்படையில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு உண்டு, நம்மளை போன்ற எல்லோருக்கும் உண்டு. அந்த அதாவது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அது நான் சொல்றேன். மேடை பேச்சில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுதே கூட அரசும் காவல்துறையும் இந்த ஆணவ படுகொலையை தடுக்கவில்லை என்றால் கீழநத்தத்தில் நடந்தது திரும்ப நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் ஒரு பேச்சா இல்லையா? ஆமா, கலவரத்தை யார் தூண்டுறாங்க? இல்ல 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 யார் தூண்டுறாங்க? நான் என்ன 2004ஆம் ஆண்டு நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். 16 பேர் கொண்ட கும்பல் என் மேல வந்து வெடிகுண்டு பூசி கொள்றதுக்கு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்? அது ஜாதி ரீதியான அட்டம்ப்டா இல்லையா? இந்த சமுதாயத்தில் ஒரு லீடர் வர்றது கூட தாங்கிக்க முடியல. இன்னைக்கு நேற்று நடந்திருக்கு சேரமாதேவியில ஒரு பள்ளியில சாதாரண 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறது. அந்த பையன் வந்து யாதவ் கம்யூனிட்டி பையன். எப்படிங்க? அந்த பையன் யாதவ் கம்யூனிட்டி, பொண்ணு வந்து மறவர் சமுதாயம். இந்த பையன் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணான்னு தெரியாது. அதுக்காக வந்து பள்ளி மானம் அலுவலகத்து போட்டுறானே வெட்டுறானே. இது எப்படி பார்த்தீங்க பாக்குறீங்க? இது எங்கேயும் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் இந்த மாதிரி வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கிற போது அதை வந்து நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு. இல்லைன்னா 19 வந்து அம்பெய்ய முடியாது. ஆச்சா, யார் குற்றம் செய்கிறார்களோ, யார் தவறளிக்கிறார்களோ அதை சுட்டி காட்டினால்தான் அந்த தவறு நிறுத்தப்பட வேண்டும். தவிர எங்களுக்கு யாரையும் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லக்கூடியதில்லை. இந்த நீங்க வந்து கொலையை காட்டிலும், கொலை முயற்சியை காட்டிலும் ஒரு மேடையில் பேசுறது குற்றமாயிருமா? எந்த நேரத்தில் ப்ரொவோகேஷன் வருது? நீங்க வந்து பட்டப்பகல்ல 3:30 மணிக்கு நீ சாதி பார்த்தான் விட்டுன. அவன் கவிங்கிறது வந்து தேவேந்திரோட வேளாட பல்ல சமுதாயத்தை சார்ந்தவன் ஜாதி பார்த்தான் நீ பண்ண. அப்ப நாங்க ரியாக்ட் பண்ணாம அப்படின்னு வாய் மூடிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. நாளைக்கு இன்னொரு நாங்க சமுதாயத்தில் வந்து ஒரு பண்ணு ஒரு பையனோட பழக்கம் யார் தடுக்க முடியும்? அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது? அப்போ ஏன் நீங்க இந்த தலைவர்கள் எல்லாம் போய் நம்ம பையங்க யாரையும் வெட்டக்கூடாது அப்படின்னு நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க அட்வைஸ் பண்ணட்டும். இனிமேல் தென் தமிழகத்துல அருவாள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது. சார், பொதுவாகவே வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்க தலித் அருந்ததிகள் இவங்க பேரை வந்து நம்ம சொல்லி நிறைய நியூஸ் வந்து நம்ம வந்து வருது, நம்ம கேள்விப்படுறோம். ஆனா யார் இந்த விஷயத்தை தூண்டினாங்களோ செஞ்சாங்களோ அவங்களுடைய சாதி பெயரை வந்து ஏன் வெளியிட மாட்டிருக்காங்க? இது பத்தி உங்களுடைய அதான் இதுதான் இங்க பாருங்க. அதாவது இப்ப என்ன, இது சனாதனம்னு சில பேர் பேசிட்டு போறாங்க, ஆணவப்படுவதுன்னு பேசிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் இது முகவரி உண்டா? யாரு செய்யறாங்களோ, எந்த சாதி செய்தோ அதை குறிப்பிட்டு தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படும் சொல்லுங்க, யாரால் பாதிக்கப்படுறோ அதையும் சொல்லுங்க. அந்த வகையில் தான் சொல்றோம். எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இந்த சம்பவம் நடக்கல நாங்க மீட்டிங் போட போறோமா? ஜூலை மாசம் 23, 24ஆம் தேதி திருநெல்வேலி மீட்டிங் முடிச்சு போட்டு 4 நாள்ல நாங்க ஆளுங்கட்சி ஆக்கிற 1000 கணக்கில் போய் பணம் கொடுத்து ஆள் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு 1000 பேர் தேட்டர்னா எவ்வளவு பெரிய கஷ்டம்.
அப்போ எங்களை வந்து இருக்க விட மாட்டேங்குது. என்னடா இந்த சமுதாயத்தில் இந்த இளைஞர்கள் இப்படி படுகொலை பண்றானே அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ அப்போ அதுக்கு வந்து மீட்டிங் போட்டு நாங்கள் பேச வேண்டியிருக்குது. அப்போ யார் தவறு பண்றாங்க, யார் கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த அத்தனை சம்பவத்தையும் நான் சொல்லட்டுமா? பால்காரனா கொலை பண்றாங்க, கடைக்காரனா கொலை பண்றாங்க, எல்லாத்தையும் அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. அப்ப நான் குறிப்பிட்டு சொல்லாம 19 செய்யறாங்க போயிட்டு இருக்க முடியுமா? அதனால நாங்க அதனால குறிப்பிட்டு பேசுனது மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது மாதிரி தொடர்ந்து வந்து வன்முறையை ஏவிக்கொண்டே இருக்கிறீர்கள், அது தவறானது, அது திருத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் பேசினாரே தவிர அவர்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தணும் நோக்கம் கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களுடைய வன்முறை அந்த உணர்வை விடணும். அங்க 4 அந்த பையனை வெட்டுந்தாரு. அவன் வந்து என்ன குற்றம் பண்ணா? 4 பள்ளி மாணவனை பண்ணது யாரு? அதுக்கு சனாதனத்தை சனாதனம் என்னது? எந்த சனாதனத்தை கொண்டு நிறுத்துறது? அப்ப நான் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? அதுக்காக நீங்க வழக்கு போடுறீங்க, அதுக்காக நீங்க பேசுறீங்கன்னா அதை நாங்க சந்திக்கிறோம். அதனால வந்து இங்க பாருங்க, நாங்க வந்து தூண்டுதல் யார் அக்ரஸர், இதை யார் தூண்டது, யார்? ஒன்றுமே இல்லாத விஷயம். கவிஞன் சொந்தக்காரன் கிடையாது, கவிஞன் யாரும் கூட தெரியாது. ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதான தாக்குதல் நான் கருது. நீ சாதி, இவன் வந்து இந்த சாதி என்பதற்காக தானே பண்ண. அப்ப அந்த சாதி இது வந்து தமிழ் சமுதாயத்தை சாதி ஒழிக்கப்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நாங்க வந்து முன்னாடி நிற்க, யாரும் முன்னாடி நிற்பாங்க? நாங்க தான் முன்னாடி நிற்க முடியும். நான் விட்டு போட்ட பண்ணி யாரும் நிற்க முடியும்? நீங்களே கேட்பீங்கல்ல, என்ன சார் நீங்க எல்லாம் கேட்டீங்களா, வேங்க வெயிலுக்கு குரல் கொடுத்தீங்க கேட்டீங்களா இல்லையா? அதே போலதான் வந்து ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்த பிறகு நான் வரமே தவிர நாங்க வந்து பிரச்சனை இடத்துக்கு நான் போறதில்லை. சார், அரசு தனி சட்டம் வந்து இயற்றும் போது ஓட்டு வங்கி மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அரசியல்வாதிகள் பின்வாங்குறாங்களா, இல்லைன்னா வேற என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? சார், திமுக அதிமுகவுக்குள்ள சாதி, அதாவது மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிளை அளவில் சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களை மீறி தலைமைகள் எதுவும் பேச முடியவில்லை தான் சார் பெருசு. கிளை செயலாளராக ஜாதிவாதியா இருக்கிறான், ஒன்றிய செயலாளர் ஜாதி வரியா இருக்கிறான். உதாரணத்துக்கு உங்ககிட்ட பல விஷயங்கள் பேசுறேன். 2014 திமுகவோட வந்து நான் நாடாளுமன்ற கூட்டணி இருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலில் வந்தேன். 2019 அதிமுக வந்தோம். ஒரு மாவட்ட செயலர் அன்னைக்கு வந்து கருப்புசாமி பாண்டியன் 2014 இருந்தார். ஒரு நாள் அந்த மாவட்ட செயலர் கூட வந்து அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகல. தெரியுமா உங்களுக்கு? அதை கலைஞர் சொன்ன பிறகு அவர் நீக்கிறார். இதே மாதிரிதான் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தச்சராஜன் வந்து மாவட்ட செயலர் தான். அவன் வரமாட்டேன் கூட. அந்த அளவுக்கு பாகுபாடு பாக்குறாங்க. அப்ப எப்படி இந்த கட்சியெல்லாம் உருப்படும்? இவங்கள எப்படி பேசுவாங்கன்னு நினைப்பீங்க? நாங்க எவ்வளவு ஆத்திரங்களையும் கோபங்களையும் அவமானங்களையும் தாண்டிட்டு வந்து நாங்க வந்து இந்த இருக்கிறோம். அதனால வந்து திமுக அதிமுக கட்சிகள் எல்லாம் தங்களை வந்து மறு ஆய்வு செஞ்சுக்கணும். தலைமைகள் வெறும் நீங்க ஓட்டுல ஜெயிக்கிற காலம் இப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம், இப்படியே காலகட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. தயவு வந்து உங்களை எல்லாமே நீங்க வந்து உங்களை மறு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்க, பார்ட்டி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருங்க, அங்க போறீங்கல்ல, இவரு போனார்ல. அப்ப உங்களுக்கு வந்து இந்த சமுதாயம் கோவிச்சுக்கணும். அப்ப என்ன ஆகுது? பள்ளரே பறையரே சக்கரையரை வெட்டினா இவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க, இவங்களை எப்படியாவது தனிச்சுக்கலாம். ஆனா தேவரை வந்து பண்ணா அவங்க கோவிச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க தான் தமிழ்நாட்டு 100 ஓட்டு வச்சுக்கிறாங்களா? பாக்கி எல்லார்கிட்டையும் ஓட்டே இல்லையா? பாக்கி யாரும் ஓட்டு போடுறதே இல்லையா? இதெல்லாம் என்ன பார்வை? இதுக்கு நீங்க திராவிடம் பேசுறீங்க, இதுக்கு முற்போக்கு பேசுறீங்க. ஆனா வந்து இல்ல திமுக அதிமுக பிஜேபி சொல்றேன். நயினா நகர் அந்த ஊர் தானே, நீ ஓட்டு வாங்குறீல்ல, நீ ஏன் கட்டிக்க மாட்டீங்க? ஒரு அறிக்கை கொடுக்கல. அப்போ அந்த தேவர்கள் வந்து யாரு இருக்கக்கூடிய யாரும் நீ கட்டிக்க மாட்டீங்க, கட்சி தலைமை கண்டிக்காது ஆச்சுங்களா? எல்லாரும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு போவீங்க. அப்ப நாங்களும் மௌனம் காக்கணுமா? நாங்களும் மௌனம் காக்கணும் இந்த நாட்டில்? அதை எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதுதான் வந்து அதை எதிர்த்து நிற்போம். கவினுடைய தந்தை பேசும்பொழுது என்ன சொல்றாரு? கவினுடைய தந்தை பேசுறாரு, பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் ஒருவர் கவினுடைய மரணம் வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ புதிய தமிழ் கட்சி அந்த இடத்துல ஒரு வலுவிழந்தது அப்படின்னு ஒரு காட்டுதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது டைவர்ட் பண்ண வேண்டாம். அவசர சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. சட்டம் என்ன காரணம் கொடுக்கும்? ஏன்னா ஒரு வெட்டினா அப்படின்னா மேற்கொள்ளும் பண்ணி கொடுக்குறாங்க, சட்ட நடைமுறைகள் இது வந்து அந்த இது வந்து குடும்ப கௌரவம். இது வந்து
குடும்ப கௌரவம் சாதி கௌரவத்துக்காகத்தான் வந்து இந்த குணம் இருக்குது. அப்ப குடும்பத்தோட இது வந்து சேர்க்கணும். அதாவது பண்ணா குடும்பத்தோட சேர்த்தணும். பையன் பண்ணான்னா அப்பா அம்மாவும் சேர்த்தணும். இந்த குடும்பத்தில் அத்தனை பேரும் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடியதுதான் அந்த சட்டம். ஏன்னா ஏற்கனவே வந்து 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பியூனிட்டி பனிஷ்மெண்ட் உண்டுங்க. பட்டியலின மக்களுக்கு எதிராக வந்து இது மாதிரி வன்முறைகள் நடந்தால் அந்த ஊரவே குற்றவாளியா அறிவிக்கலாம்னு இருக்குதுங்க. இந்த ஊரவே ஊர் மேலே கேஸ் போடலாம்னு இருக்குது, கருத்து இருக்குது. அவங்களுக்கு துப்பாக்கி வழங்கணும் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? 1989 SC/ST ஆக்ட், அட்ராசிட்டி ஆக்ட் படி அவருடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கி வழங்குவதற்கு கூட சரத்து இருக்குது. ஆனால் சட்டத்தை இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஏன் வந்து அவசர சட்டம் தேவைப்படுதுன்னு சொன்னால், இது குடும்ப கௌரவம் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணு மீறினாலோ ஆண் மீறினாலோ அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உற்றார் உறவினர் அனைவரும் சேர்ந்து கூலிப்படையும் சேர்த்தி கொண்டு இந்த கொலை நடைபெறுகிறது. எனவே இது அனைவருக்கும் உள்ளடங்கி இந்த சட்டம் செல்லும் பாயும் என்ற ஒரு அச்சம் வருகின்ற பொழுது கொலைகள் மிக விரிவாக குறையும். அது கூட அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யணும், அவங்களோட படிப்புகளை பறிமுதல் செய்யணும். இது மாதிரிலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா போகணுங்க. சாதியவாதிகள் வந்து ஓட்டுக்காக வேண்டி எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், ஓகே, அது தாழ்த்தப்பட்டவர்கள்னா வந்து அவங்களை இது பண்ணி சொல்லல. அம்பேத்கரே அந்த மாதிரி தான் குறிப்பிடுவாரு பல இடத்துல. நான் அதை மீன் பண்ணி தான் சொல்றேன். சோ இவங்க வந்து நம்ம இன்னும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து மேலோங்கி எடுத்து செல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தானே அதுக்கான விழிப்புணர்வு அதிகமா தேவை. அதாவது சிறு சிறு சலுகைகள் அல்லது அவருடைய ஏமாற்று வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாது. அது தேசிய கட்சியோ மாநில கட்சியோ இவர்களெல்லாம் இவர்களுடைய உண்மையான சொரூபத்தை தெரிந்து கொண்டே அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டே அவர்களான உறவு வைக்கணும் தான். அதான் அதில் அந்த கட்சிகளுக்குள்ள போய் கரைஞ்சு போயிடாம, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு அழிஞ்சு போயிடாம, அவர்கள் யார் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நெருப்புக்குள்ள வந்து ஒரு பொருளை சூடு பண்ற போது நெருப்புக்குள்ள காய்ந்து போகாம தள்ளி நின்று குளிர்காயிற மாதிரி பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான். சார், ஒரு அறிக்கை ஒன்று கண்டன அறிக்கை பதிவு பண்ணியிருக்கீங்க சுஜித் மரணத்தை தொடர்ந்து. அதுல வந்து அமைச்சர்களும் புதிய புரோக்கர்களும் போனதுக்கு அப்புறம் தான் பாடி அவங்க அப்பா வாங்கினார், உறுதியா இருந்தாருன்னு சொன்னீங்க. யார் அந்த புரோக்கர்? ஏன் இவ்வளவு உறுதியான ஒரு மனிதனால அங்க மட்டும் சுசகமா வருது வார்த்தைகள்லாம்? அது போட்டோ பார்த்தா தெரிஞ்சு முடிச்சிடலாம். போட்டோவே எடுத்து சில விஷயங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கிற மாதிரி படமே இருக்குது இல்லைங்க. அது மாதிரி வேணும்னு சொல்லுறது இல்ல. அதுல படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி படத்தை பார்த்தாலே தெரிஞ்சு யாரெல்லாம் அமைச்சர் இருந்தாங்க, யாரோட புரோக்கர் இருந்தாங்க, ரெண்டாவது புரோக்கர் யாரு, முதல் புரோக்கர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். அவங்க அப்பா உறுதியாக தான் இருந்தார். அந்த நாள் வரையிலும் அப்பா உறுதியாக தான் இருந்தார். நான் வாங்க மாட்டேன், அந்த தாயை அந்த அம்மாவை கைது செய்வது வாங்க மாட்டேன் தான் இருந்தார். போய் எல்லாரும் சுற்றி சுற்றி கூட்டி போன மாதிரி சுற்றி சுற்றி வந்து நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க இவங்க என்ன பார்ப்பாங்க? இவங்க என்ன பார்ப்பாங்க? எத்தனை நாள் பார்த்துருக்காங்க? எந்த விளக்கில் பார்த்துருக்காங்க? அன்னைக்கு வந்து இந்த மந்திரி அமைச்சரை கூல் பண்றது அல்லது அவங்ககிட்ட சில சலுகைகள் எதிர்பார்த்து அந்த பாடி அங்கிருந்து வாங்கி பாடி வண்டியா தான் செயல்படுறாங்க. தவிர என்னது, இங்கிருந்து போனவர்கள் நாங்கள் உங்களோடு நிற்போம், அதோட ஒரே வரி வந்திருக்கணும். உங்களோடு ஆரை பார்க்கணும். நீங்க அமைச்சரோட போய் பாருங்க. அமைச்சர் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்க தனி கட்சி தான் நடத்துறீங்க, தனி இயக்கம் தான் நடத்துறீங்க. அவங்களோட உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் வந்தது. நான் மக்களை சந்திக்கிறோம், அவருடைய கோரிக்கை அவர் பேசுறார், அவர் பேசுறது நியாயம் இருக்கும். நாங்க இவங்களுக்காக போராடணும். அது ஒன்றும் போராடலையே. ஓகே, தேங்க்யூ. நாளை என்ன சொல்லி போறேன்? இதோட சரி, நாளைக்கு மாலையா அது வேற சொல்லிடுறேன். நாளை நாளை கவின் உடைய மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பலரும் வந்து சென்றாங்க. புதிய தமிழ் கட்சியின் சார்பாக வந்து நான் என்னுடைய முதல்வர் வந்து ஷியாம் அவர்களை அனுப்பிவிட்டு வந்து அவர் கூடவே 2 நாள் இருந்தார். அதுக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்பொழுது வந்து கவினுடைய சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் நாளை மாலை 4:30 மணிக்கு இரங்கல் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதில் நான் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறேன். அது தொடர்ந்து வந்து 7 நாள் சுற்றுப்பிரயாணம் வந்து தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி,
ராமநாதபுரம், மதுரை மாவட்டத்தில் 8 நாள் சுற்றுப்பயணம் வச்சிருக்கேன். தொடர்ந்து எங்களுடைய சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் நடைபெறுகிறது. இது அப்படியே எலெக்ஷனுக்காகவே இது ஃபர்ஸ்ட் ஒரு இது இல்லை, சும்மா எல்லா மக்களையும் சந்திக்கிறது தான். தொடர்ந்து ஏற்கனவே இது 4வது சுற்றுப்பயணம். துரு தமிழ்நாடு போயிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் 2 நாள். சரி, இன்னும் அவசரம் இல்லை. இல்லை, தூத்துக்குடி 2 நாள், 7, 8, 9, 10 தென்காசி, 10, 11, 7, 8, 9, 10, 11, 12 இது ராம்நாடு பரமக்குடி, 13, 14 மதுரை. ஸோ தூத்துக்குடி 2 நாள், தென்காசி 2 நாள், ராமநாதபுரம் 2 நாள், மதுரை 2 நாள், 8 நாள். 14 7 to 14.